ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேவிஸ் குக்கிங். வாங்க, நம்ம இன்றைக்கி சேனலில் என்ன செய்ய போகிறோன்னா, நம்ம கொள்ளு வச்சு ஒரு துவையல் அரைக்க போகிறோம். அந்த கொள்ளு வந்து உடல் நலத்துக்கு ரொம்ப நல்லது, உடல் பருமனையும் குறைக்கும். கொழுப்பு நல்லா கெட்ட கொழுப்பெல்லாம் கரைச்சிட்டு நல்லா ஸ்லிம்மாக ஆக்கக்கூடியது கொள்ளுக்கு அந்த மகத்துவம் உண்டு. பாருங்கள், இந்த கொள்ளு வந்து சூப்பராக அருமையாக இருக்குது. இந்த கொள்ளு வந்து ஒரு கப்பு எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு பெரிய ஸ்பூனில் ஒரு கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். பூண்டு ஒரு 4 பல், காஞ்ச மிளகாய் 4, புளி, தேங்காய் ஒரு சின்ன கப்பு. இவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருள். வாங்க, இது நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு பேன் வச்சுருக்கேன். இது ஒரு கப்பு, இது நிறைய இருக்குது. இந்த அளவு கம்மியாக தேவைன்னா இதில் நம்ம பாதி அளவு கூட எடுத்துக்கலாம். இது வாரத்துக்கு ஒரு முறையாக இந்த கொள்ளை நம்ம வந்து பயன்படுத்தணும். நம்ம வாங்கி இதெல்லாம் செய்கிறதே கிடையாது. காய்கறி கீரைலாம் சாப்பிட்றவங்கண்டி இந்த கொள்ளுலாம் வாங்கி சமைக்கிறது இல்லை. இது வாங்கிட்டு வந்து வச்சுட்டு நம்ம இந்தமாதிரி வாரத்துக்கு ஒரு வாட்டி ஒரு துவையல் அரைச்சி ரசம் சாதம், சாம்பார் சாதத்துக்கு கூட வச்சு சாப்பிட்லாம். எல்லாத்துக்கும் இது நல்லது உடம்புக்கு. பாருங்கள், கொள்ளு வந்து நல்லா வாசனையாக நல்லா வறுபட்டுடுச்சு. அது பாருங்கள், அது நல்லா சவுண்டு எப்படி கேட்குதுங்க. இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கிட்டால் கொஞ்சம் ஆற வச்சு நம்ம நல்லா அரைச்சிக்கலாம். நம்ம இதை எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டுக்கலாம். நம்ம 2 கோழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெயும் போட்டுக்கலாம், நம்ம சமையல் எண்ணெயும் போட்டுக்கலாம். ஆனால் நல்லெண்ணெய் போடுறது ரொம்ப நல்லது. இதில் உளுத்தம்பருப்பு போட்டுறேன். கடலைப்பருப்பு ஒரு 5 பல் பூண்டு போட்டுருக்கேன். காஞ்ச மிளகாய் வந்து ஒரு 4 போட்டிருக்கேன், பெரிய சைஸு. பாருங்கள், பருப்புலாம் செவந்துட்டு மிளகா போட்டாச்சு. இப்போ இது கூடவே நம்ம புளி வந்து ஒரு சின்ன சைஸ் தான், துவையலுக்கு அந்த மாதிரி போட்டிருக்கேன். ஒரு புளி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது நல்லா வறுந்துச்சு பாருங்கள். இப்போது இதோட நம்ம ஒரு சின்ன சைஸ் 2 பத்து தேங்காவை நான் துருவி வச்சுருக்கேன். இதில் போட்டு வறுத்துக்கலாம். அதுவும் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிட்டு இதை எடுத்து ஆற வச்சுட்டு கல் உப்பு சேர்த்து அரைக்கலாம். பாருங்கள், கொள்ளு நல்லா ஆறிடுது. இப்போ இது நம்ம அப்படியே சும்மா கூட எடுத்து இதுமாரி வறுத்துட்டு கூட குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், நம்மளும் சாப்பிட்லாம். நல்லது தான். அப்படி இல்லை, நைட்டே ஊற வச்சுட்டு காலையில் எடுத்து அவிச்சிட்டு சுண்டல் மாரி தாளித்து ஸ்கூலுக்கு அனுப்பலாம், நம்மளும் சாப்பிடலாம். அப்படியே இல்லைனா இதுக்கு அடுத்து இன்னொன்று என்ன செய்யணும்னா, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய் இதெல்லாம் வச்சு ஒரு பொடி மாரி அரைச்சி கூட நம்ம இட்லி தோசைக்கு தொட்டுக்கலாம். கொள்ளு வேக வச்சுட்டு தண்ணி வடிகட்டிட்டு அதை வச்சு கொள்ளு ரசம் வைக்கலாம். இந்த மாதிரி இத்தனை ஐட்டமும் செய்யலாம் இந்த கொள்ளை வச்சு. ஆனால் நல்லது உடம்புக்கு. நம்ம இப்போ இந்த ஆறிச்சு ஜாரில் சேர்த்து அரைச்சிடுவோம். நம்ம இப்போ இது வதக்கி வச்சோம் இல்லையா, இதையும் நம்ம சேர்த்து கல் உப்பு சேர்த்து அரைச்சிடுவோம். இந்த அளவுக்கு உப்பு சேர்த்தா போதும். அது அதிகமாக புளியெல்லாம் பாருங்கள். இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி இப்போ பொடியாகிடுச்சு. நம்ம இதில் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு பாருங்கள், அரைச்சாச்சு. இதில் வந்து நல்லா 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி இழுத்துக்குச்சு. தண்ணியை ஊற்றி ஒரு 4 தடவை நல்லா அரைச்சாச்சு. இப்போ எவ்வளோ நிறைய துவையல் வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் லேசாக சொரப்பாக இருக்கிற மாதிரி தான் அரைக்கணும். துவையல் நல்லா அருமையாக இருக்கும். இப்போ நம்ம இதை ஒரு பவுலில் மாற்றிட்டு பாருங்கள், ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு சின்ன கரண்டி வச்சுருக்கேன் தாளிக்க. அதில் வந்து நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம்.
பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கட்டி பெருங்காயம் தான் நம்ம அதிலே போட்டு வறுத்துக்கலாம். இது தோல் பெருங்காயன்றதுனால நான் இந்த சமயத்தில் போடுறேன். கருப்பில் ஒரு கொத்து போட்டுக்கலாம். அதான் நம்ம இந்த துவையலில் சேர்த்துலாம். அவன் டேஸ்ட் பார்த்துடலாம். நல்லா அருமையான வாசனை கொள்ளு துவையல். சூப்பராக இருக்கும், அருமையாக இருக்குது. உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்றைக்கி நீங்கள் இந்த கொள்ளு துவையல் அரைச்சி சாப்பிட்டு பாருங்கள். எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். எங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.